ஓம் சக்தி. நாடி புலங்கள் உழுவார் கதமும் நய உரைகள் தேடி குளிக்கும் கவிவாளர் நாவும் செழும் கருடை ஓடி பெருகு அறிவாளர் நெஞ்சும் உவந்த நடம் ஆடி கழிக்கும் மயிலே உன்பாதம் அடைக்கல. முன்னை மொழிக்கெல்லாம் முன்பிறந்து முப்பரியா அன்னை தமிழே, முன்னை மொழிக்கெல்லாம் முன்பிறந்து முப்பரியா அன்னை தமிழே, அருங்கலையின் நாயகியே, தென்னை இளநீரும் தேன்பாகும் சர்க்கரையும், தென்னை இளநீரும் தேன்பாகும் சர்க்கரையும் உன்னை நினைக்குமென ஒவ்வொன்றும் எம்பாகும். என்னை அறியாயோ, என்னை அறியாயோ, யானும் இளைய மகன் உன்னை வணங்குகின்றேன், உதவிக்கு வந்திடம். வாலிபத்திலேயே தடுமாறுகிற நடுபாரனை வயோதிபத்தில் பேச சொல்லி இருக்கிறார்கள். வயதோ 88. இருந்து பேசுவதுதான் பழக்கம், இன்று நின்று பேச வேண்டிய நிலை. அருமை எழுத்து சித்தர், அருமை சகோதரர் மிகலையார் அவர்கள் நண்பர்கள் விருந்து உணவு தயாராகும் வரையிலும் நீங்கள் பேச வேண்டும் என்றார். நான் இங்கு பேசுவதற்காக வரவில்லை, நானும் சாப்பிடுவதற்காகத்தான் வந்தேன். சென்ற முறை வந்தபோது சாப்பிட நேரமில்லாமல் நான் போய்விட்டேன். ஒரு 4 மணிக்கு அருமை சகோதரர் அவர்களுக்கு நான் தொலைபேசியில் பேசிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், இப்போதுதான் எல்லாம் முடிந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், அதுவரையிலும் நல்ல சாப்பாடு என்றார்கள். பெரியோர்களே, ஆசிரியர்களை பற்றி மிக அருமையாக இங்கே சிறப்புரையாற்றினார். கடைசியில் பேசுவதில் ஒரு சிக்கல் என்ன என்றால், நாம் என்னையெல்லாம் பேச வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் முன்பு வந்தவர்கள் பேசிவிட்டால் நமக்கு சிக்கலாகும். இங்கே நல்லாசிரியர் மாமணி விருது, அரசு கூட நல்லாசிரியர் விருதுதான் கொடுக்கிறது. ஆனால் இந்த தலைநகர் தமிழ்ச்சங்கம் நல்லாசிரியர் மாமணி விருது என்று, அதுதான் தமிழ்ச்சங்கத்தினுடைய சிறப்பு. இந்த நல்லாசிரியர் மாமணி விருது பெறுகின்ற ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமரை தோய்கின்ற திசை நோக்கி தொழுது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்வில் பெற்றவர் மகிழும் வண்ணம், பெரியவர் போற்றும் வண்ணம், கற்றவர் புகழும் வண்ணம், கலைவலார் துதிக்கும் வண்ணம், மற்றவர் மதிக்கும் வண்ணம், மறையவர் வாழ்த்தும் வண்ணம், நற்றமிழ் தொண்டு செய்து நலமுடன் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்வில் அன்போங்கி அறம்போங்கி பங்கிடுதல் வேண்டும், அருளோங்கி பொருளோங்கி சிறந்திடுதல் வேண்டும், இன்பங்கள் உபை வந்து சூழ்ந்திடுதல் வேண்டும், இன்னல்கள் மாய்ந்தோடி போய்விடுதல் வேண்டும். தென்பாண்டி மன்றத்தே இருந்து மன்னர் திரள் மூவர் படி மீது தவிழ்ந்தே என்றும் குன்றாத தமிழோடு தோன்றும் அன்னை தமிழ் போல நீவரென்றும் வாழ்ந்திடுதல் வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். இந்த மேடையில் வந்தவுடன் எனக்கும் கவிதை வருகிறது. கவிதைக்கும் எனக்கும் காத தூரம். இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய பெருமகனார் அவர்கள் கவிதையிலேயே பேசினார்கள். இந்த மேடை சாதாரண மேடை இல்லை. இது இங்கே இந்த மண்டபத்தில் கால் வைத்தால் அவன் பூமையன் கூட உயர்ந்தவள் கவிஞனாக மாறிவிடுவான். அவ்வளவு ஆற்றலுடைய இந்த மண்டபம். நான் தமிழாசிரியராக ஒரு 3-4 ஆண்டுகள் தான் பணியாற்றினேன். அதுவரையிலும் பல ஆண்டுகள் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் ஆசிரியராக இருந்தேன். அங்க பேசிக் ட்ரைனிங் ஸ்கூல் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது. அப்போது மாணவர்கள் நமக்கு நல்ல உதவி செய்தார்கள். அதை நினைக்கிற போது பாண்டியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பாடிய அந்த பாடல் தான் எனக்கு நினைவு வந்தது. ஒற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும்
பிற்றை நிலை புதியாது கற்றல் நன்றி என்றார். அந்த பேசிக் ட்ரைனிங் ஸ்கூல்ல அந்த ஆதார பயிற்சி பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் நமக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்வார்கள். நம்ம ராஜா மாதிரி தான். ஒரு நாள் குளிக்க போகிற போது ஒரு நாய் கடித்து விட்டது சார். அப்போ டாக்டர்கிட்ட போன உடனே சொன்னாரு, அந்த நாய் நல்ல நாய் தானா, சொறிவுள்ள நாய் தானா என்று பார்த்தால்தான் உங்களுக்கு ஊசி போட முடியும், இல்லது சொறி பிடித்த நாய் என்றால் உங்களுக்கு ஆபத்து என்றார். எனக்கு கைகால் நடுங்கிட்டது. திரும்பி வந்தவுடன் ஐயா ஐயா என்றுதான் கூப்பிடுவார்கள். நான் டெப்டி வார்டன். ஏனையா நீங்க குளிக்காம திரும்பி வந்துட்டீங்க, இப்படி ஒரு நாய் கடிச்சிட்டு போதான். எந்த பக்கம் கடிச்சதுன்னா, இந்த பக்கம் தான் கடிச்சதுன்னு. ஒரு 10 மாணவர்கள் கிளம்பி போனார்கள். அந்த நாய் அப்படியே தூக்கிட்டு வந்தான். அந்த டாக்டர்கிட்ட போய், இதுதான் சார் எங்க அண்ணாவை அண்ணாவை கடித்த நாய். அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்னன்னா, அவ்வளவு ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே நான் பணியாற்றுகிற போது திடீரென்று பெங்களூர்ல ஒரு ட்ரைனிங், அது இங்கிலீஷ் ட்ரைனிங். எங்க ஹெட்மாஸ்டர் உங்களுக்கு சிஇஓ ட்ரைனிங் போட்டிருக்காரு, 5 மாசம் நீங்க பெங்களூர் போன. 62. நான் சொன்னேன், எனக்கு ஏபிசிடியே தெரியாது, எனக்கு அங்க நான் போய் வேண்டாம் சார். இல்ல, கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கும்போது எந்த ட்ரைனிங் வந்தாலும் அரசு செலவுல போங்க ஐயா, பெங்களூர்ல 5 மாசம் ஜாலியா போய் உட்கார்ந்துருக்க. என்ன பெரிய இங்கிலீஷ், திஸ் இஸ் எ புக், தட் இஸ் எ புக், தீஸ் ஆர் புக்ஸ், தோஸ் ஆர் புக்ஸ். 3வது பிள்ளைகளுக்கு இது உங்களுக்கு தெரியாதா, போங்கன்னாங்க. நானும் போயிட்டேன். அப்போது பூங்கா சிட்டி, கார்டன் சிட்டின்னு அவ்வளவு அழகா இருந்தது பெங்களூர். 5 months ட்ரைனிங், ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கன்னடா 4 ஸ்டேட்ல இருந்து சீனியர் இங்கிலீஷ் ப்ரொஃபசர்ஸ் பிளஸ் பிரிட்டிஷ் கவுன்சில் ஆஃப் தி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். பிரமாதமான ட்ரைனிங். அங்க டீச்சிங் பிராக்டிஸ் ஒவ்வொரு பேட்ச்ல அங்கே ஒரு 10 செட்ல நடக்கும். ஒரு 30 டீச்சர் பிள்ளைகள், 3வது பிள்ளைகள், அதுகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நானும் ப்ரிப்பேர் பண்ணி ரிப்போர்ட் சால்வஸ் எழுதிட்டு போய் சொன்னேன், திஸ் இஸ் எ புக், தட் இஸ் எ புக் அப்படி பண்ணிட்டேன். 30 நிமிஷம் முடிந்தது. ஒரு பிரிட்டிஷ் மேன், அவர் தான் டிஸ்கஷன். மிஸ்டர் கிருஷ்ணாயா, என் பேர் இயற்பேர் கிருஷ்ணய்யா. கிருஷ்ணய்யா நாஞ்சில் எடுபாருங்கிறது புனை பேர். பிரிட்டிஷ்காரன் எல்லாம் ஸ்ட்ரெஸ் போட்டு தான் பேசுவார்கள். மிஸ்டர் கிருஷ்ணாயா, the lesson went on well. நாம எல்லாம் வென்றும்போம். W ஒன்று உச்சரிக்கிற போது round the lips went well. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹா, லெசன் நல்லா போயிருக்குது. The lesson went on well. But ஒரு கன்ஜெக்ஷனை போட்டார். பட்டுன்னு சொன்ன உடனே இங்க நெசில பட்டுன்னு அடிச்சது. என்ன சொல்ல போறாரு? மிஸ்டர் கிருஷ்ணய்யா, you have mistakes in pronouncing the sentence. This is a book ஒலி பிழையா. The tongue should come out. This is not is. It's a voiced consonant. There should be a vibration in the throat. Is not a. It's a mama over. பேச முடியுமா? அன்னைக்கு இங்கிலீஷ் பேசுறதை விட்ட சார். அப்போ டீச்சிங் பண்றது அவ்வளவு எளிதல்ல. அந்த சென்டர்ல, கடலூர் சென்டர்ல நாங்க பேசிட்டு இருக்கிற, பணியாற்றி இருக்கிற போது பீஸ் கோர் வாலண்டியர்ல அமெரிக்காவில இருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ அமெரிக்கா விண்வெளியில் ஆட்கள் அனுப்பிய நேரம், உலக நாடெல்லாம் அமெரிக்காவுக்கு புகழ் மாலை சூட்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வில்சன் என்பவர் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து இருந்தார். எங்க சீஃப் டியூட்டர் கேட்டார், என்ன மிஸ்டர் வில்சன், உலகமே உங்களை பாராட்டுகிறது, நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களே என்று. அதற்கு அவன் சொன்னார், for an astronaut it's easy to go to the moon, but for a teacher it's very difficult to enter the classroom. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன ஸ்டேட்மெண்ட். For an astronaut it's very easy to go to the moon, but for a teacher it's very difficult to enter the classroom.
மிஸ்டர் வில்சன், would you mind explain your statement? என்று சீஃப் டியூட்டர் கேட்டார். அவர் சொன்னான், இந்த நில உலகத்தில் இருந்து நிலா எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாம் துல்லியமாக கணிக்க முடியும். நம்முடைய ராக்கெட்டுடைய வேகம் எது, அவ்வளவு தூரத்தை கடப்பதற்கு அந்த ராக்கெட் எத்தனை மணி நேரம் போகும் என்பதையும் நம்மால் கணிக்க முடியும். அத்தனை மணி நேரத்தில் அந்த நிலவு அந்த ரொட்டேஷனில் எங்கே வரும் என்ற பொசிஷனையும் பிக்ஸ் பண்ண முடியும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஒருவனை அனுப்பினால் அவன் நிலவை போய் சேர்வான். ஆனால் ஒரு வகுப்பறையில் 30 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் every person is an universe in itself. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு யுகம். They have body, mind and soul. Every moment they are moving. 30 குழந்தைகளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டே இருக்கும். அவர்களுடைய உள்ளத்தின் மாற்றத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நாம் கற்பிப்பது என்பது மிக மிக கடினம் என்றார். நாமெல்லாம் சர்வசாதாரண போயிடுறோம் இல்லையா? ரொம்ப அதாவது ஆங்கிலம் நான் நிறைய பேர் பேசுறத நான் கேட்டுக்கிறேன். நல்லா படித்தவர்கள் ஆங்கிலம் பேசுகிற போது நமக்கு பேச தெரியாட்டாலும் மற்றவர்கள் பேசுவதில் உள்ள மிஸ்டேக் என்பார்கள். அது இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் தி மதர் டங். they entered, அவர்கள் நுழைந்தார்கள், அறைக்கு உள்ளே நுழைந்தார்கள் என்பார்கள். entered, they had, they discussed about the matter என்பார்கள். அந்த விவாத பொருளை பற்றி அவர்கள் விவாதித்தார்கள் என்பார்கள். ஆனால் entered, discussed வந்து டிரான்சிட்டிவர், செய்யப்படுபொருள் குன்றாவினை, செய்யப்படுபொருள் குன்றாவினை என்றால் இருந்தால் இடையில ஒரு ப்ரப்போசிஷன் வரக்கூடாது. ஆப்ஜெக்ட் டைரக்டா வரணும். they entered what room? they entered the room, not entered into the room. உங்களுக்கு எவ்வளவு இருக்கு சார். சமையல் என்ன ரெடியா இல்லையா ஐயா? ஐயா சமையல் அப்படியா? ஒற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை புதியாது கற்றல் நன்று. எப்படி கற்க வேண்டும்? அந்த ஒரு பொருள் கொடுத்து என்பதற்கு பாவேந்தர் பாண்டியன் பரிசில் மிக அருமையாக சொல்லுவார். இவ்வா நிலம்புகளும் தந்தை முந்தை கூட்டி வைத்த மாணிக்கம் கூட்டி எள்ளி கைமாறியாய் ஒளிந்து கணக்காயர்வால் கலையருள வேண்டி தன் தலைவணங்கி என்பார். இம்மா நிலம்புகளும் தந்தை முந்தை ஈட்டி வைத்த மாணிக்கம் கூட்டி எள்ளி கைமாறியாய் ஒளிந்து கணக்காயர்வால் தன் கணக்காயர்வால் கலையருள வேண்டி தன் தலைவணங்கி. மாற்றா மன்னர்கள் எல்லாம் தன்னுடைய காலடியில் மண்டியிடச் செய்கின்ற ஒரு மிகப்பேர் அரசன் யாருக்கும் தலைவணங்காத வணங்காபடி ஆசிரியருடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான் என்றார். ஆம்ஸ்ட்ராங் நில உலகத்திற்கு சென்று திரும்பி வருகிற நேரம் நில உலகத்தில் வந்தாச்சு. எல்லோரும் அவனை வருவதற்கு பெரிய பெரிய ஆபீசர்கள் எல்லாம் கூடியிருந்தார்களா? எல்லோரையும் விலக்கிக் கொண்டு ஆம்ஸ்ட்ராங் போகிறான். எங்கே போகிறான் என்று பார்த்தால் தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒரு இடத்தில் ஒதுங்கி நின்றார். அவருடைய காலடியில் போய் விழுந்து வணங்கினானாம் ஆம்ஸ்ட்ராங். அதுபோல பெருந்தலைவர் கருமை வீரர் காமராஜர் முதலமைச்சரான போது முதல் முறையாக அவர் விருதுநகருக்கு வருகிற போது பெரிய பெரிய அலுவலர்கள் எல்லாம் கூடியிருந்தார்களா? ஆனால் எல்லோரையும் விலக்கிக் கொண்டு அப்பெருமகனார் தனக்கு கல்வி போதித்த அந்த ஆசிரியருடைய திருவடிகளில் போய் வரும். அதுதான் சார் ஆசிரியருக்கு இருக்கிறது. ஒற்றுளி உதவியும் ஒருவருள் கொடுத்தும் பிற்றை நிலைபுரியாது கற்றல் நன்றி. இலக்கியத்தில் தம்பி இலக்கியம் பேச வேண்டும் என்றார். இலக்கியத்தில் அனுமன் மிக கற்றவன். அவன் எப்படி கற்றான் தெரியுமா? போர் எனில் சாம்பன் அனுபவனுடைய பெருமையை பற்றி சொல்லுவான். பாருலகங்கும் பேருள் சீக்கும் பகலோன் முன் தேர் முன் நடந்தே ஆரிய நூலும் தெரிவித்திருந்தான். எப்படி அவன் நூல்களை கற்றான்? சூரியன் நகர்ந்து கொண்டிருந்தாராம். சூரியன் நகர்ந்து கொண்டிருக்கிற சூரியனுக்கு முன்னாலே நடந்து சென்று கற்றிருக்கிறார்.
தேர்வு நடந்தே ஆரிய நூலும் தெரிவுற்றி இருந்து அப்படி கற்றதனால்தான் திரிகால ஞானியாகிய வசிஷ்ட மாமுனியினுடைய தலைமானக்கனைய ராமனை அசரச் செய்தான் அனுமன். சுக்ரீவனை சந்திப்பதற்கு ராம இலக்குவர்கள் போகிறார்கள். அவர்களை பார்த்தவுடன் வில்லு இருந்து நல்ல வாட்ட சாட்டமான உடம்பு. சுக்ரீவன் இது வாலி அனுப்பிய வீரர்கள் நம்மை காலி செய்ய வருகிறார்கள் என்று பயந்து ஓடுகிறார். ஓடாதே தலைவா என்று சொல்லிக் கொண்டு வானரங்கள் எல்லாம் ஓடுகின்றனவாம். ஆஞ்சநேய பெருமான் எல்லோரையும் தடுத்து நிறுத்தி ஒரு மாணவ படிவம், ஒரு பிரம்மச்சரிய வடிவத்தில் போய் கேட்க, தீதில் வரவாகனும் வரவு என்றார். எம்பெருமான் ராமன் ஆஞ்சநேய பெருமானை கேட்டான், எவ்வளி நீங்கியோ இனி யார்? இதுதான் கேள்வி. அதற்கு அனுமன் பதில் சொல்லுகிறான், மஞ்சன திரண்ட கோல மேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகையவாகி நடுறியும் பணிக்கு தேம்ப கஞ்சபொத்து அணைய செய்ய கண்ண யான் காத்தின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். இம்மலை இருந்து வாடும் எரிகிற பருவி செல்வன் செம்மனுக்கு ஏவல் செய்வேன். தேவனின் வரவு நோக்கி வெம்மலுற்று அணையான் ஏவ வினவிய வந்தேன் என்றான். எம் மலை குலமும் தாழ இசை சுமந்து எழுந்த தோழான். அசந்துட்டாராம். திரிகால ஞானியிடத்தில் கற்றவர். என்னடா இவே, ஒரு மாணவ படிப்பத்தில் ஒரு சின்ன பையமாய் இருக்கா, என்ன போடுறாண்டா. மஞ்சன திரண்ட கோல வீதி என்றான் எம்பெருமான் ராமனே. மழை பொழிகிற வேகம் திரண்டு வந்தது போல் இருந்ததாம். என்ன பொருள் தெரியுமோ? வாலியினுடைய வெம்மையால் வானர பயிர்கள் எல்லாம் வாடுகின்றன. எம்பெருமானே அந்த வாட்டத்தை தோற்க கருணை மொழி பெறுகின்ற கார்மொழி வண்ணனாகவி வந்திருக்கிறாய் என்பதை குறிப்பால் உணர்த்தத்தான் மஞ்சன திரண்ட கோல மேனிய என்றார். அதை கேட்டவுடனே மாற்ற மகுது வரைதலோடும் பரிசதை குறிசல் அண்ணல் தேற்றமுற்று இவனின் ஊங்கி செவ்வியோன் இன்மை தேறி ஆற்றலும் நிறைவும் கல்வி அமைதியும் வேற்றுமை இவனோடு இல்லை என்று இலக்குவனை பார்த்து இளைய பெருமாளை பேசினான். இல்லாத உலகத்தெங்கும் இங்குவன் இசைகள் கூற கல்லாத கலையின் மேல கடலுமே என்னும் காட்சி சொன்னாலே தோன்றிற்றே. யார்களை சொல்லி செல்வன் எல்லார்தோள் இளைய வீரன் விரிஞ்சனோ விடைவனானோன். அவர் கல்விக்கு எவ்வளவு ஆற்றல் இருப்பார். பிறப்போர் என்ன உடன்மை தொள்ளும் சிறப்பின் பாலா தாயின் மனம் தெரியும். தாயன்புக்கு வேற்றுமை கிடையாது சார். எல்லா பிள்ளையும் தாய்க்கு ஒண்ணுதான். தாய்தான் முதல் ஆசிரியர் இல்லையா? இப்ப மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் இந்த வரிசைகளை சொல்லணும்? மாதா பிதா குரு தெய்வம். இப்ப மாணவன குருவே தெய்வம் என்று எழுத சொன்னா குருவே தனைங்கிறான். நன்மை கடைபிடின்னு எழுத சொன்னா நம்ம கடைபிடிங்கிறான். இப்ப கேட்க முடியாது. இப்ப ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறைக்கு போய் எந்தவித ஊறுபாடும் இல்லாமல் வெளியே வந்தால் அவருக்கு அன்னைக்கு நல்ல காலம். அப்படி ஒரு நிலைமை வந்துட்டு. நான் ட்ரைனிங் ஸ்கூல்ல இருக்கும்போது அண்ணா அண்ணான்னு எல்லாம் ஒரு ஈஸி சேர்ல படுத்துக்கிட்டு இருப்பேன். எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க சார். ஒப்புரைக்க முடியாத அன்னை என்னை ஒருக்கடித்து மார்பனைத்து மேனியெல்லாம் கைப்புறத்தில் ஆம்படிக்கு தழுவி என் கண் வரைக்கும் சுரிகுழலை மேலொதுக்கி வைப்புருவ விழி மீது விழியவர்த்தி மலர்வாயால் குளிர்ந்தவிழால் கண்ணே என்று செப்பி முத்தமிட்டாளே அன்புள்ளாளின் சத்தாபரிமுகத்தை மறப்பேலான். பாவேந்தர் அப்படியேப்பா. யாராவது பாவேந்தரை பார்த்திருக்கீங்களா சார்? நல்லது. அந்த கவிராஜ சிங்கத்தை தரிசிக்கின்ற பேரு ஒரு முறை எனக்கு கிடைக்கும். 1958 நான் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். என்ன பாருங்க, படிப்புக்கும் செய்த தொழிலுக்கு ஒண்ணு கிடையாது. பிஎஸ்சி மேத்ஸ், மெயின் அண்ட் அஸ்ட்ரானமி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆன்சிலரி பியூர் மேத்தமேட்டிக்ஸ். பியூர் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்தவங்களுக்கு எல்லாம் காலரை தூக்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா பியூர் மேத்தமேட்டிக்ஸ் அல்ல. மகாகவி பாரதி சொன்னான், கணிதம் 12 மண்டு பயிர். அந்த மெக்கானிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தொலைச்சுட்டான் நம்மள.
கணிதம் 12 ஆண்டு பயில்வத்தின் கார்கொள்வானிலோர் மீனிலை தேர்ந்தில செலவு தந்தைக்கோர் 1000 சென்றது தீதலுக்கு 10,000 சேர்ந்தன நலமோர் துணையும் கண்டில 40,000 கோயிலில் சொல்வேன். கல்வி இல்லாத ஊரை கவிதை தீப்பந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு கல்வி இல்லாத ஊரை சுட்டரிப்பேன் என்று சொன்னவன் பாரதி. வீடுதோறும் கலையில் விளக்கம், வீதி தோறும் 2 பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள், நகர்களெங்கும் பல பல பள்ளி, தேடு கல்வி இல்லாத ஊரை தீ இணைக்கிற யாகம் அடித்தல் கேடு தீர்க்கும் அமுதமும் என்னை கேட்பை கொள்ள வடிவை கட்டியிருந்தான். ஒரு எட்டயபுரம் அந்த எழுச்சிக்கு மா கவிஞன் கரிசல் மண்ணிலே கன்னி தமிழ் மொழி பொழித அந்த முண்டாசு கவிஞன் முறுக்கு மீசை பாரதி புலவனுடைய கவிதை கனலால் இந்த கன்னி தமிழ்நாடு எரிந்துவிடக் கூடாது என்பதற்காக கிராமங்கள் தோறும் பள்ளிகளை கொண்டு வந்தார் கருவிவரர் காமராஜர். வேண்டினார் பள்ளிக்கூடத்துக்கு கட்டுங்கய்யா, பிள்ளைகளை படிக்க வைங்கய்யா. இன்னரும் கனி சோலைகள் செய்தல், இனிய நிறுத்தன் சுனைகள் ஏற்றல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல், அன்னை யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றார். ஒருத்தர் சொன்னார், ஒருவர், நான் உயிரோடு இருப்பதற்கு என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் நல்ல முறையில் இருப்பதற்கு என் ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னதாக ஒரு அம்மா சொன்னார். ரொம்ப நல்லது. அலெக்சாண்டர் பிறந்தவுடன் மாமன்னனாகிய பிலிப் மகிழ்ச்சியில் கூத்தாடினார். தனக்கு ஆண்மகன் பிறந்து விட்டாரே என்ற மகிழ்ச்சியை காட்டிலும் என்னை இவ்வளவு தூரம் சிறப்பாக ஆக்கிய என்னுடைய குருநாதர் அரிஸ்டாட்டில் நல்ல உடல்நலத்தோடு இருக்கிற போது எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறானே என்ற மகிழ்ச்சி பிலிப்பு. என்னை போலவே என் குருநாதராகிய அரிஸ்டாட்டிடத்தில் என்னுடைய மாணவன் என்னுடைய மகன் கற்பான், என்னை போலவே அவன் மாவீரனாக வருவான் என்று மகிழ்ந்தான் நான். அது நடந்தது. ஒரு நாள் அரிஸ்டாட்டிலும் அலெக்சாண்டரும் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் முன்னே போகிறார், கைகட்டி வாய்ப்புத்தி பின்னாலே போகிறான் மாணவன். போகிற பொழுது திடீர்னு ஒரு காட்டாறு குறுக்கே வந்தவுடன் பின்னாலே வந்து அரிஸ்டாட்டில் திடீரென்று முன்னாலே வந்து ஆற்றுக்குள் இறங்க ஆரம்பித்தார். அப்போது அரிஸ்டாட்டில் சொன்னாரா, டேய் நீ என் மாணவன், பின்னால வரணும், ஏன் முன்னால வந்த? அப்போது அரிஸ்டாட்டில் சொன்னாரா, ஒருவேளை நான் இந்த தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டால் என்னை போன்று 1000 அலெக்சாண்டர்களை உருவாக்குகிற ஆற்றல் படைத்த அரிஸ்டாட்டில் ஆகிய ஆசிரியர் நீங்கள் இருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் இந்த ஆற்றிலே இறங்கி உங்களை இந்த ஆறு அடித்து சென்று விட்டால் 1000 அலெக்சாண்டரால் கூட ஒரு அரிஸ்டாட்டலை உருவாக்க முடியாது என்றார். 4 வகையான ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஒரு பூவர் டீச்சர், அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி எல்லாம் மாணவர்கள் அப்படின்னு. ஒரு ஆவரேஜ் டீச்சர், ஏதோ தனக்கு முடிந்ததை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு குட் டீச்சர், தான் சொல்ல நினைத்ததை மாணவர்கள் புரிந்து கொள்ளும்படி அதற்கு என்னென்ன உத்திகளை பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு தொடர்புடைய அனைத்து செய்திகளையும் சொல்லி அவனை சிந்திக்க வைத்து, அதாவது ஒரு சாதாரண ஆசிரியர் மாணவர்களுக்கு உண்மையை போதிக்கிறார், ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்கள் உண்மை எது என்பதை தெரிந்து கொள்ளுகின்ற வழியை போதிக்கிறார்கள். 4வது ஆசிரியர் எக்ஸாம்பிள் ஆசிரியர், மாதிரியான ஆசிரியர். ஒரு மாணவனுடைய வாழ்க்கைக்கு அனைத்துக்கும் முன்மாதிரியாக படிப்பதில், பண்பாட்டில், பழக்க ஒழுக்கத்தில், நடைமுறை பாவனையில் எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக இருக்கிறவர் தான் சிறந்த ஆசிரியர்.
மாணவனை ஆயிரங்காலத்து பயிராக மாற்றுவதற்கு வகுப்பறை ஆகிய வயலில் பாடுபடுகிற உழவன் தான் ஆசிரியர். இப்போது டாக்டர் மு அவர்களுடைய மாணவன் என்றால் ஒரு தனிப்பெருமை இல்லையா? என்ன அப்படின்னா வாய்வீச கலாநிதி கீபாஜா அவர்களை நீங்கள் அறிவீர்கள். சிறந்த தமிழறிஞர், சிலேடையா பேசுவதில் கில்லாடி. ஒரு முறை ஒரு கூட்டத்தில் இலக்கிய செல்வன் அருமை அண்ணன் குமரியானந்தன் பேசுவதாக இருந்தது. கொஞ்சம் லேட்டா வந்தாரா? லேட்டா வந்தவுடன் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுவது பேட்சி கொடுத்திருக்கிறாரு. அதை குத்துவதற்கு பின் எங்கே பின் இருக்கிறது என்று கேட்டாரா? பின் ஒருவருடன் பின் வாங்குகிற போது சிலேடையாக கீபாஜா அவர்கள் குமரியானந்தன் பின் வாங்குகிறார் அப்படின்னாரா? அப்போது அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார். அதுல ஒரு அதை வச்சுக்கொண்டு குமரியானந்தன் பின்வாங்குகிறார். இலக்கிய செல்வர் எப்படிப்பட்டவர்? உங்களை போன்ற பெரியவர்கள் ஊக்குவிக்காத காரணத்தால் நான் பின்வாங்குகிறேன். எப்படி சார் பேச்சு? அருமை அண்ணன் ஏங்கப்பா பாரதியை பற்றி பொங்கும் பாரதின்னு பேசணும். அப்படியே நம்ம எல்லாம் இது பேச்சா? இது ஐயா சென்னை மாநில கல்லூரியில நீங்க பணியாற்றினீங்கல்ல. ஒரு முறை நான் 1962 தூத்துக்குடியில பிடி படிக்கிற போது மாநில கல்லூரி பேச்சு போட்டி, கல்லூரிகளுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளுக்குள் நடந்த பேச்சு போட்டியில் முதல் 2 சுற்றில் முதலிடம் பெற்று 3வது இடம் மாநில கல்லூரிக்கு வந்தேன். அப்ப பார்த்தேன் கல்லூரி அந்த கடற்கரை, நம்ம கிராமத்துல உள்ளவங்க தானே இல்லையா? படிச்சா இப்படிப்பட்ட கல்லூரியில படிக்க அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலேயே வந்தது. இப்ப என்ன பேசினேன்? அதை கீபாஜா பிரமாதமா பேசியிருக்கிறாரு இலக்கிய செல்வர். முடிந்தவுடன் கீபாஜா கேட்டாரா, அவா நீங்க எங்க இருந்து வாரீங்கன்னு? நான் வண்ணாரப்பேட்டையிலிருந்து வார்த்தேன். அதுதானே வெளுத்து வாங்கிட்டீங்க. நீங்க வண்ணாரப்பேட்டையிலிருந்து வாரான்னாரா? அதான் வெளுத்து வாங்கிட்டீங்க. அவர்கள் பேசுகிற போது எல்லா கூட்டத்திலையும் தன்னுடைய குருநாதராகிய ஊவேசா, தமிழ் தாத்தா ஊவேசாவை குறிப்பிடாமல் இருக்க மாட்டார். ஆசிரியருடைய பெருமைதான் சார் மாணவன். கம்பெனியில் இருந்து தாடகை வதம் முடிந்து ராம இலக்குவர்களை அழைத்து செல்கிறான் கௌசிக மகரிஷி. ஜனகனுடைய வேள்வியை பார்ப்பதற்காக வேள்வியை பார்த்து முடிஞ்சு சபா மண்டபத்தில் ராம இலக்குவர்கள் அமர்ந்திருக்கிறார். விஸ்வாமுத்திர முனிவர் இருக்கிறார், ஜனகன் இருக்கிறார். அதுல நன்னூல்ல ஒரு இடம் வரும். ஆசிரியரிடத்தில் மாணவர்கள் எப்படி இருந்து சித்திர பாவையின் அத்தகு அடங்கி இருக்க வேண்டும் என்பார்கள். வீட்டுல ஒரு 5 நிமிஷம் என்னால நிக்க முடியாது. இல்ல பரவாயில்ல, இப்ப நிக்கிறது ஏன்னா ஒரு சூழ்நிலை வருகிற போது இல்ல நல்லது. அழைச்சிட்டு போற சித்திர பாவையின் அத்தகு அடங்கி அதை கம்பன் எப்படி பயன்படுத்தலாம் பாருங்க. சதானந்த முனிவன் கௌசிக மகரிஷிடத்தில் சொல்லுகிறார், அந்த வில்லை பற்றி சொல்லுகிறார். இந்த வில்லை வளைத்ததான் சீதையினுடைய அழகினை ஈடுபட்டு எல்லா மன்னர்களும் சீதையை திருமணம் செய்ய வேண்டும் என்று நீ என்று போட்டி போட்டார்கள். அப்போது ஒரு ஜனகன் ஒரு கண்டிஷன் போட்டார், எவன் ஒருவன் இந்த வில்லை எடுத்து வளைத்து நான் ஏற்றுகிறானோ அவன்தான் என் மகளுடைய கழுத்தில் நான் ஏற்ற வேண்டும் என்று சொன்னவுடன் அன்று முதல் இன்றளவும் ஆறும் இந்த சிலையருக்கு சென்று மிலர் போயொழிந்த தேர்வேந்தர் தெரிந்து மிலர் என்று வினை மனமுமில்லை என்றிருந்தும் இவன் ஏற்றின் நன்று. அதாவது கம்பன் அப்படி சதானந்த முனிவன் 2 தாடிவாலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சதானந்த முனிவனும் தாடிவாலா, விஸ்வாமுத்தர் முனிவனும் தாடிவாலா, ராமன் பக்கத்தில் இருக்கிறார். அப்போது எப்படி ராமன் இருந்தானா, நினைந்தவலாம் நினைந்தவனு நெறிமுன்னு நெடுமுன்னி அறிவனந்தன் பணிந்த சடை முடிதுளைக்கு போராற்றின் முகம் பார்த்தான். வனைந்தனைய திருமேனி வள்ளல் என்றான்.
ராமன் எப்படி இருக்கிறானா, வனைந்தனைய திருவேணி வள்ளல். பவனந்தி முனிவர் சொன்னார், ஒரு மாணவன் ஆசிரியருக்கு முன்னாலில் சித்திரப்பாவை அத்தகையின் அடங்கி இருக்க வேண்டும். இங்கே ரெண்டு பெரியவர்கள், ரெண்டு தாடிவாளாக்கள், ஒருவன் விஸ்வாமித்திர முனிவன், இன்னொருவன் சதானந்த முனிவன், ரெண்டு ஞானிகள் பேசுகிற போது சாதாரண சிறுவன் ராமன் எப்படி இருக்கிறானா, வனைந்தனைய திருவேலி வள்ளலும் அம்மாதவத்தோடு நினைந்தவனாம் நினைந்து அந்த நெடுஞ்சிலையை நோக்கினானா. எல்லாம் குறிப்புதான். கஞ்சாடை. சதானந்த முனிவன் சொன்னதை கேட்டவுடனே கௌசிக மகரிஷி தன்னுடைய ஜடாம உடத்தை அப்படி ஒரு குலுக்கு குலுக்கி ராமனை பார்த்தானா. என்ன தர ராமா, வில்லை வளைத்து நாணயத்தானே, வில்லை ஒடித்து விடு, இது ஒரு வில்லன், இது இருந்தால் மீண்டும் ஜனகன் ஏதாவது ஒரு கண்டிஷனை போடுவான், அதனால இப்போதே க்ளோஸ் பண்ணிடு என்பதை குறிப்பால் காட்டினானா. என்ன அருமை சார். கம்பன் காவியம் காவியம் தான். எங்கப்பா பார்க்கிறான். ராம இலக்குவனுடைய அழகை பார்த்ததும் ஜனகன் அப்படியே ஆடித்தான். ஜனகன் ஞானி. ராமபிரானுடைய அழகு ஜனகனையே ஒரு உலுக்கு உலுக்கி இருக்கிறது. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகளல் கமலவண்ண தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டார் மகுதி, வாழ் கண்ட கண்ணார் யாரை வடிவினை முடிவை கண்டார், உள்கொண்ட சமயத்தன்னார் உருவு கண்டார். வாரியார் சாமிகள் ஒரு விளக்கம் சொன்னார், தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகளல் கமலவண்ண தாள் கண்டார் தாளே கண்டார். வெறுமனே தோல் என்று சொல்லிவிட்டு எம்பெருமான் தாளை சொல்லுகிற போது தொடுகளல் கமலத்தன்ன தாள் என்று அடைமொழி கொடுத்து சொல்லுவானே வாரியார். பெரிய ஆளு சார், அதெல்லாம் பேச்சு கேட்கணும். ஏனென்றால் தோல் செய்தது தாடகை வதம் நிகிரகம், தாழ் செய்தது அகலிகை சாப விமோச்சனம் அனுகிரகம், நிகிரகம் செய்த என்ன ரெடி ஆயிட்டா? இது எனக்கு பழக்கம் சார். அதாவது மினிஸ்டர் கூட்டத்துல பேசுவாங்க, மினிஸ்டர் வருவாருன்னு பேசிருக்கேன். நடுமாறன் மினிஸ்டர் வாரது வரலையே பேசுறேன், நான் முதல்ல பைசா வாங்கிருவேன். அதுக்கு பிறகு பேசுறாரு சரி, பேசாட்டாரு சரி. பொருள் இல்லாமல் நான் இதுவரையிலும் பேசியதில்லை. பொருள் இல்லாமல் ஒருவர் ஓடி வருவார், நடுவாரே மினிஸ்டர் வந்துட்டு இருக்காரு, பேச்ச நிறுத்திருங்க. சரின்னு டக்குன்னு நிறுத்திடுவேன். கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே இல்ல, வாரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா பேசுங்க. கல்யாண சமையல் சாதம் கறிகளும் பிரம்மாதம் நடக்கிறது. இத்தனைக்கும் சுவை மிளகாய் பொடிக்கும் நல்ல எண்ணெய்க்கும் நான் என்ன செய்வேன் என்று கட்டவிழ்த்து கொழுந்திலையை கழுகி சேர்த்து காம்பு கட்டி வடித்திடு சுண்ணாம்பு குட்டி வெட்டி வைத்த பாக்குத்தூள் இந்தா என்று வெண்முல்லை சிரிப்போடு கண்ணார் கொல்லும் தென்னமுதம் கடைப்பதில் வெப்பதுண்டா தேடி சென்றேன் வாரம் பாடிது பாடிதந்தை சொல்லொழிக்கு போகுதடி என் வாய்ந்தேனை சொட்டுகின்ற பாவேந்தர். ஒரு காலத்துல பாவேந்தர் பாடல்களை நிறைய படிச்சு. அப்போ விஷயத்துக்கு வரும். அதாவது எங்க நிறுத்தணுங்கிறத நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரெயின் நிற்கும், ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இறங்கி போய் டீ குடிச்சுடும். எந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறணும் இருந்து இறங்க நமக்கு நினைவு வைக்கணும். இல்ல நம்ம ஏறி போயிடலாம். நம்ம ஐயா காமராஜ் இருக்கிறாரு, மெத்த படித்தவர், ஒரு பல்கலை செல்வர். அவருடைய ஹிந்தி பேச்ச கேட்டா வடநாட்டுக்காரன் கூட அதிர்வான், அப்படி அழகா பேசுவார். எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாரு சார், மோச்சக்கண். ஆசிரியர் எப்படி இருக்கணும்? மோச்சக்கண். அப்ப ஹிந்தி படிக்க வேண்டியது அவருக்கு இது தெரியும். அவருடைய பையன்கிட்ட ஹிந்தி படிச்சுட்டு வருவார். ஹிந்தி தமிழ், ஹிந்தி அதுக்கு தமிழ் அர்த்தம் ஒரு 100 வார்த்தை எழுதி கொண்டு எங்களுக்கு தருவார். மனப்பாடமா படிச்சு சொல்லணும். ஆவா ஜாபோ ஜல்லடலே எடுத்தே கொடு மீ குடிலா கொண்டு வா, ஆவா ஜாபோ ஜல்லடலே எடுத்தே கொடு மீ குடிலா கொண்டு வான்னு ஒரு 100 வார்த்தை மூச்சு விட்டுட்டாங்க உருப்பட மாட்டாங்க. அதே மாதிரி மரத்துக்கு பெயர் அத்தியால் துண்டுபொழி பூவரசி ஆச்சா கருக்காலி எத்தி அகத்தி. பிரமாதமான சனிக்கிழமை வந்துட்டு வைங்க. அதாவது நாங்க படிச்ச ஒரு மினி ஸ்கூல்ல கீழே வேலை கட்டி இருக்கோம், வௌவால் நிறைய இருக்கும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆன உடனே ஸ்கூல்ல போன உடனே கிருஷ்ணய்யா, நான் கொஞ்சம் பெரியவன்,
3-4 பேர் இருக்காருங்க. போபால் பிடிச்சு அவருக்கு கொடுக்கணும். அவரு வீட்டுல வயல் அறுவடை நடந்தா நாங்க தான் போடும். என்னடா ஹிந்தி ரொம்ப ஈஸிடா. மைம்ஹூ தும்ஹூ வே ஏ ஹை வக் ஹை இதுதான்டா ஹிந்தி. மைமுன்னு வந்தா ஹூமுன்னு வரும், தும்முன்னு வந்தா ஹோன்னு வரும். வே ஏ ஹை வக் வக் ஏ ஹை. என்ன இந்த பனிக்கட்டியில வீடு கட்டுறான்ல அதுக்கு என்ன பேர் தெரியுமா? இக்ளு. ஞாபகம் வைக்கிறது எப்படி தெரியுமாடா? பனிக்கட்டியில வீடு கட்டியிருப்பான், வெயில் வந்தா அது குறிக்கிறோம் இக்ளு கிளுகுளு. எப்படி இக்ளு கிளுகுளு? எப்படி பிரமாதமான டீச்சர்ஸ். அப்போ ஜனகன் அந்த ராமனுடைய அழகை பார்க்கிறானா? இருந்த குல குமரதமை இரு கண்ணின் முகந்த அழகு பருக நோக்கி இந்த உடையும் பேசிட்டு முடிச்சோம். இருந்த குல குமரதமை இரு கண்ணின் முகந்த அழகு பருக நோக்கி அருந்தவரை அடிவணங்கி யாரை இவர் உரைத்திடுவன் அடிகள் என்ன? இப்ப விஸ்வாமித்திரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன்ல அவங்க கொஞ்சம் நிமித்தம் தானே பேசுவான். ஜனகன் பெண் வீட்டுக்காரன் இல்லையா? விருந்தினர்கள். ஓ கெஸ்டா? வேடிகாரிய வந்தார். ஓஹோ வேடிக்கை பார்க்க வந்தவனா? நான் வெள்ள விளைக்க வந்தவனா நினைச்சேன். வளைச்சிட்டாமா மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சேன். பெல்லும் காண்பாருன்னா அப்படி சொல்லிட்டு பெருந்தகவை தயரதந்தன் புதல்வர்கான் என்று சொன்ன உடனே தசரதன் புதல்வன் என்று சொன்னவுடன் ஜனகனுடைய இதய சுவர்களில் பல எண்ண அலைகள் பட்டு ஒலித்தன. தந்தை அறிவு மகன் அறிவு என்பார்கள். தசரதனுக்கு 16,000 மனைவியர். அப்பனுக்கு பிள்ளை தப்பாக பிறந்துட்டா என் மகள் வாழ்க்கை என்ன ஆகும் என்று ஜனகன் நினைத்தான். அவன் உள்ளத்தில் நினைத்த அந்த துயர ரேகை அவன் முகத்தில் படர்ந்ததா? இதை குறிப்பால் உணர்ந்து கொண்ட கௌசிக மகரிஷி இப்போது பேசுகிறார். திரையோடும் அரசிரஞ்சும் சரிகடல் கால் தசரதனார் பொறையோடும் தொடர்வனத்தான் புதர்வதனும் பெயரேகான் உரையோடும் நெடுவேலாய் உபநயன விதி முடித்து மறை ஓதுவித்து இவனை வளர்த்தானும் வசிட்டன்தான். தசரதன் உலகியல் தந்தை பெற்றெடுத்த அவ்வளவுதான். இவனை பேணி வளர்த்தவன், எல்லா வித்தைகளையும் வேதங்களையும் கற்றுக் கொடுத்து இவன் வசிட்டனுடைய கையில் வளர்ந்தவன். வசிட்டன் ஏகபத்தினி விரதன். எவ்வளவு குறிப்பா அடிக்கிறான் பாரு. ஆகையினாலே பெரியோர்களே, இந்த அருமையான விழாவில் பேசுவதற்குரிய வாய்ப்பு தந்திருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் ஐயா. ஒரு வள்ளல் பெருந்தகை. அவர் இந்த வயசுலயும் கையடிக்கிற ஒலி எங்க இருக்கிறாரு? நான் அடிச்சு பாக்குறேன் சார், வரல சார் எனக்கு எல்லாம். நான் கேட்ட அவர்கிட்ட பக்கத்துல இருந்து எப்படி அது ரத்த ஓட்டம் இப்படி அடிச்சு. ரொம்ப மகிழ்ச்சி சார். ஒரு அருமை சகோதரி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் மிகவும் தூய்மையான புனிதமான இடம் 2. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஒரு நல்லாசிரியன் வகுப்பறை. கருவறையில் ஒருவன் உயிர் பெறுகிறான், வகுப்பறையில் ஒருவன் உயர்வு பெறுகிறான். இதுதான் 1949 52 வரை சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை தானே நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். அவர் சோவியத் யூனியனில் இந்திய தூதராக பணிபுரிந்தார். அப்போது சோவியத் யூனியனுடைய தலைவர் ஸ்டாலின் ஒரு இரும்பு கோட்டைக்குள் இருக்கிறவர், ஒரு மிகப்பெரிய எதேச்சாதிகார நாட்டினுடைய தலைவர். அவர் சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நுண்மான் நுழைவுலத்தையும் அவருடைய பல்துறை வித்தகத்தையும் மேற்கு கிழக்கிந்திய அந்த தத்துவங்களை ஆராய்ச்சி பண்ணுகிறதும் அவருடைய அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்தது. அதை அறிந்த ஸ்டாலின் நேரடியாக அவரை போய்
வணங்கி நான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அவர் இந்திய ஜனாதிபதியாக இருந்தார். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு நல்லாசிரியர். அதே போல் நமது ஏவுகணை விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாம் அவருக்கு பிடித்தவான தொழில் ஆசிரியர் தொழில். ஆசிரியர் என்றாலே மிக உயர்ந்த சொல். ஆசி என்றால் குற்றம், இரியர் என்றால் அகற்றுபவர். ஒரு சிற்பி ஒரு பெரிய கூழாங்கல்ல ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்து தேவையற்றதை எல்லாம் நீக்குகிற போது கண்ணையும் கருத்தையும் கவர்கிற ஒரு வண்ண சிலை தோன்றுவது போல் ஒரு மாணவனை சிலையாக கலையாக மாற்றுகிற தகுதி ஆசிரியருக்கும். இந்த ஆசிரியர் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம்.